ஒரு வாழ்க்கையில் ஒருவனுக்கு ஜீவனத்தையும் ஒருவனுக்கு கர்மத்தையும் அவனுக்கு ஆயுளையும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அவரை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு அன்பு வணக்கம். பூர்ண கும்பத்துடன் எல்லோருக்கும் நன்மையும் எல்லோருக்கும் வேண்டிய விஷயங்களையும் செய்து கொடுக்கக்கூடிய நீங்கள் அடுத்தவர்களிடத்தில் ஏட்டிக்கு போட்டியாக பேசாமல், வேலை செய்கின்ற இடத்தில் ஏட்டிக்கு போட்டியாக பேசாமல், முடிந்தவரை எல்லோரையும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அதைத்தான் சனீஸ்வர பகவான் சொல்கிறார். உங்கள் ஜாதகத்தில் அவருடைய சொந்த வீடான கும்பத்தில் இருந்து, கும்பராசியில் இருந்து உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்ல வருகிறார். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் தூக்கம் அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு தூக்கம் வருவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மனசு லைக்காது. அதே நேரம் ராகு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இது போன்ற எக்ஸ்டர்னல் வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வீட்டில் குடும்பத்தார்கிட்டக்க நீங்கள் வெட்டு ஒன்று துண்டுன்னு பேச ஆரம்பிப்பீங்க. இதனால் சொந்த பந்தங்களுக்கு இடையே அந்த ஒரு மனக்கசப்புகள் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கும். என்னடா இவ்வளவும் சொல்லிவிட்டு அப்போ நன்மையே இல்லையா அப்படின்னா, நன்மை இருக்கிறது. இப்போ என்னென்னா, இதுக்கு வெறும் கோச்சார பலன்கள் தான். இந்த கோச்சார பலன்களில் உங்களுடைய சுய ஜாதகத்திலே ஒரு கிரகங்கள் இருக்கும். அந்த கிரகத்தின் வாயிலாக என்ன நடக்கிறது, அந்த கிரகத்தின் மூலமாக உங்களுக்கு என்னென்ன கிடைக்கப் போகிறது, அதை இந்த கோச்சாரம் உறுதிப்படுத்துகிறதா இல்லையா, அதுக்கு தான் இந்த கோச்சார பலன் பார்க்கணும். அப்போ நம்ம எந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது கோச்சார பலன் காண்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, சொத்துக்கள் இந்த நேரத்தில் வாங்கவோ விற்கவோ கூடாது. சொத்துக்களை நீங்கள் வச்சுருந்தீங்களாலும் பிரச்சனை தான். அப்போ அந்த மாதிரியான சொத்துக்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். அம்மாவினுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் வைத்துக்கொள்ள வேண்டும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. யாரையும் நம்பி பணத்தை கொடுக்கக்கூடாது. தொழில் ரீதியான முன்னேற்றம் இருக்கிறது. ஆனால் அந்த தொழில் ரீதியான முன்னேற்றம் அப்படின்னு நாம் சொல்லி வரும் பொழுது, அந்த பிரம்மாண்டத்தை நோக்கி நாம் போகும் பொழுது, அந்த தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் நம்மை கடன்காரங்களாக மாற்றிவிடும். அப்போ நீங்கள் ஒரு தொழில் செய்ய போகிறீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கோங்க. இது ஒரு கூட்டு தொழிலாக இருந்தால் முடிஞ்சால் பார்ட்னர்ஸ் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி தொழில் நடத்துவதாக இருக்கட்டும், வேலை செய்வதாக இருக்கட்டும், வேலைக்கு செல்பவர்களுக்காக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இந்த பணம்ங்கிற ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஏற்றாற்போல் பணப்பிரச்சனையும் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கிறது. அதனால் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருப்பது நமக்கு நன்மையை பயக்கும். எல்லோர்கிட்டையும் நீங்கள் யாராவது ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னால் அந்த காரியத்திற்கு எதிர்காரியத்தை சொல்கிறீங்களே தவிர்த்து அதை செய்வதற்கான மனம் வரமாட்டேங்குது. அதை கொஞ்சம் மாற்றிக்கும். சொத்துக்கள் வாங்கிறது இது போன்ற விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி போடுங்க. அஷ்டமாதிபதியான புத பகவான் 6ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். அப்போது திடீர் அதிர்ஷ்டம் ஒன்று இருக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும், திடீர்னு ஒரு லாபம் கிடைக்கும். அந்த லாபம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போது உங்களுடைய எண்ணத்தில் இந்த பிரம்மாண்டத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணத்திற்கான ஜாதகங்கள் வரும். அதை பாருங்க. பேசுறதுக்கு முன்னாடி ஆலோசிச்சுட்டு பேசுங்க. ஏன்னா சுக்கிரன் அள்ளி கொடுப்பவர், ஆசைகளை உருவாக்கி அதை செயல்படுத்துபவர். ஆனால் அவர் கேதுவுடன் இணைந்திருக்கிறார். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கு. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது சொந்தக்காரங்க கிட்டக்க
அமைதியாக நிதானமாக பேசுங்க. வீணான பிரச்சனைகளை எடுத்துகிட்டு வராதீங்க. உடல் ரீதியான ஆரோக்கியங்கள் நன்றாக இருக்கிறது. மன ரீதியான பிரச்சனைகள் தான் தலை தூக்குகிறது. யார்கிட்டக்கையும் எப்பையும் முடியாதுங்கிற ஒரு காரியத்தையும் சொல்லாதீங்க. அதே நேரத்தில் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள். முடிந்தவரை யாருக்கும் உபத்திரவம் செய்யாமல் இருந்தால் இந்த செப்டம்பர் மாதம் ஒரு அழகான அற்புதமான மாதமாக மாறப்போகிறது. வீண் குழப்பத்தை விட்டு தியானம் பயிற்சி பண்ணுங்கள், அல்லது ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று வழிபட்டு விட்டு வாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் காத்து கொண்டு இருக்கிறது. நன்றி, வணக்கம்.